யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். யூடி 3600 சேனல் நம்பர். இப்பொழுது நாம் தக்காளி சட்னி செய்வது எப்படி என்று பார்ப்போம். தக்காளி ரெசிபி. அதாவது தேவையான பொருள் 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் எண்ணெய். இவை தேவையான பொருட்கள். இதை வைத்து தக்காளி சட்னி செய்வது எப்படி பார்ப்போம். அடுப்பை ஸ்டார்ட் செய்து கொள்ள வேண்டும். தாட்சியை காய வைக்க வேண்டும். ஒரு 2 செகண்டுக்கு. சட்டி காய்ந்த பின் 1 ஸ்பூன் எண்ணெய் விடவும், 2 ஸ்பூன் எண்ணெய் விடவும், 3 ஸ்பூன் எண்ணெய் விடவும், 4 ஸ்பூன் எண்ணெய் விடவும். எண்ணெய் காய்ந்த பின் கடுகு, உளுந்தம்பருப்பும் சீரகத்தை சேர்க்க வேண்டும். லேசாக கிளறவும். இரண்டு பச்சை மிளகாய் போடவும். எல்லாம் நன்றாக பொரிந்தபின் தேவையான சிறிது வெங்காயம் சேர்த்துக்கொள்ளலாம். 2 வெங்காயம் சேர்த்துக்கொள்ளலாம். லேசாக கிளறவும். அடுப்பை சிம்மில் வைத்துக் கொள்ளவும். நன்றாக வதக்கினால் தக்காளி, வெட்டி வைக்கப்பட்ட தக்காளியை எல்லாம் சேர்க்கவும். சிறிது உப்பு சேர்க்கவும். தக்காளி வதங்கியது நாம் வைக்கிறது 1 ஸ்பூன் மிளகாய் பொடியை சேர்க்கவும். நன்றாக கிளறவும். தக்காளி வதங்கியது நன்றாக கிளறவும். மிளகாய் பொடி, உப்பு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு. இது கொதி வந்தது இறக்கி விட வேண்டும். யூடியூப் நேரம் சப்ஸ்கிரைப் செய்யவும். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ தங்களை வந்து சேரும். யூடியூப் நேம் யூடி 3600 ஹோம் ஃபுட்ஸ் சேனல். நன்றி. இது தயாரிக்கப்பட்ட தக்காளி ரெசிபி. இதனுடன் சாதம், ப்ளைன் ரைஸ் சேர்த்து தக்காளி சாதமாகவும் சாப்பிடலாம். அல்லது சைடிஷாக உப்புமா, வெண்பொங்கல், தோசை, இட்லி இவைகளுக்கும் இதை இணைத்து சாப்பிடலாம். இப்பொழுது நாம் ஓட்ஸ் கஞ்சி எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். யூடியூப் சேனல் 3600 வழியாகவும் ஹோம் ஃபுட்ஸ் ஓட்ஸ் கஞ்சி எவ்வாறு செய்வது. பால் 1 டம்ளர் தேவையான எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓட்ஸ் கஞ்சி 1 ஸ்பூன் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாத்திரத்தை காய வைக்க வேண்டும். அதில் 1 டம்ளர் பாலை ஊற்ற வேண்டும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதாவது 2 மடங்கு தண்ணீர் சேர்த்துக்கொள்ள வேண்டும். 1 டம்ளர். தண்ணீர் சேர்த்துக்கொள்ள வேண்டும். பாலை கொதிக்க வைக்க வேண்டும். பால் கொதித்து வந்தவுடன் நாம் எடுத்து வைத்துள்ள ஓட்ஸ் கஞ்சி இதனுடன் கலந்து கிளறவும். கிளறவும். இவ்வாறு ஒரு 10 நிமிடம் தொடர்ந்து கிளறிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் பாத்திரத்தில் அடி பிடித்துவிடும். அதற்காக கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும் கடைசி வரை. அது இந்த பக்குவம் வந்தவுடன் இறக்கி விடலாம். இந்த பக்கம் வந்து இறக்கி விடணும். பார்த்துங்க.
இதனுடன் சுவைக்கு தேன் சேர்த்துக்கொள்ளலாம் அல்லது சர்க்கரை சேர்த்துக்கொள்ளலாம், இல்லை அல்லது நேரடியாகவே சாப்பிடலாம். யூடியூப் நேயர்களுக்கு இதை பார்த்ததனால் மிகவும் தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் செய்யவும். சேனல் நம்பர் UT 3600 ஹோம் ஃபுட்ஸ். பால் ப்ளஸ் ஓட்ஸ் குர்னல்ஸ் ரெண்டையும் வைத்து இவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. இதனை சுவைக்காக தேன் அல்லது ஸ்வீட் சர்க்கரை சேர்த்துக்கொள்ளவும். இப்படி மெழுகு பதங்களுடன் இறக்கி விடவும். நன்றாக ஆறிய பின் சுவைக்கு தேன் அல்லது சர்க்கரை சேர்த்துக்கொள்ளலாம். ஆற வைத்து தான் ஊற்ற வேண்டும். ஏன்னா சூட்டுடன் ஊற்றினால் தேனில் உள்ள உயிர் சத்துலாம் போய்விடும். ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றலாம். இதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் சாப்பிடலாம். உடலுக்கு நல்லது. விரைவாக செய்யக்கூடிய உணவுகளில் இதுவும் ஒன்று. ஹோம் ஃபுட்ஸ். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்பொழுது யூடியூப் வழியாக சேனல் நம்பர் UT 3600 ஹோம் ஃபுட்ஸ் இலிருந்து டீ எவ்வாறு தயாரிப்பது என்று பார்க்க போகிறோம். ஒரு தேவையான கண்டென்ட்ஸ் பொருள்கள்: ஒரு ஸ்பூன் டீ தூள், தேயிலைத்தூள், சிறிது வெல்லம், தேவையான 50 கிராம், வடிகட்டி, ஆவின் பால். நான் ஆவின் பால் எடுத்துக்கிட்டேன், பசும்பால். நீங்கள் எதை வேணாலும் சூஸ் செய்து கொள்ளலாம். டீத்தூள். அடுத்து 50 ml பால் ஒரு நபருக்கு, 200 ml தண்ணீர் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பாலையும் தண்ணீரையும் ஒன்றாக சேர்த்து கொதிக்க விட வேண்டும். ஒரு 5 நிமிடம் கொதிக்க விட வேண்டும். கொதி வந்த பின் தேயிலைத்தூளை எடுத்து வைத்துள்ள ஸ்பூன் தேயிலைத்தூளை போட வேண்டும். அடுத்து தேவையான வெள்ளைக்கட்டியை போட வேண்டும். நன்றாக கொதி வந்தவுடன் அமர்த்த வேண்டும். இப்பொழுது டீ தயாராகிவிட்டது. நாம் இதை டீ அருந்தலாம். ஒரு நபருக்கு. யூடியூப் நேயர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். எனது சேனல் UT 3600 சப்ஸ்கிரைப் ஹோம் ஃபுட்ஸ் வழியாக இது ஒளிபரப்பப்படுகிறது. ஓகே, தேங்க்யூ. UT 3600 ஹோம் ஃபுட்ஸ் வழியாக மாதுளை ஜூஸ் எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம். அதன் முன் சப்ஸ்கிரைப் செய்யவும். பழத்தை இவ்வாறு 4ஆக வெட்டி கொள்ள வேண்டும். அதன் பின் இப்படி எடுத்து விட வேண்டும். இவ்வாறு பழங்களை வெட்டி கொள்ள வேண்டும். இவ்வாறு பழங்களிலிருந்து முத்துக்களை பிரித்து எடுக்க வேண்டும். இரண்டு பழங்களின் முத்துக்களை இவ்வாறு சேகரித்து கொள்ள வேண்டும். வேஸ்ட். பழச்சாறு எடுக்கும் மிக்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு மாட்டி இவ்வாறு பொருத்தி அதை அள்ளி போட்டு இதை உள்ளே வைக்கணும். பழத்தை அள்ளி போட வேண்டும். ஒரு 100 ml தண்ணீர் ஊற்றி கொள்ளலாம். தேவையான
தேவையானால் தண்ணீர் ஊற்றலாம், அல்லது தண்ணீர் இல்லாமலும் அரைக்கலாம். தண்ணீர் ஊற்றினால் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இந்த மூடியை வைத்து பொடி செய்யவும். இதை மிக்சியுடன் பொருத்த வேண்டும். மிக்சியை ஓட விட வேண்டும். இப்பொழுது மாதுளம்பழ ஜூஸ் அரைக்கப்பட்டு விட்டது. நமக்கு ஒரு 250 ml கிடைக்கிறது. இதை அறிந்து மிக உடலுக்கு நல்லது. யூடியூப் நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். UT 3600 ஹோம் ஃபுட்ஸ் வழியாக இது தயாரிக்கப்பட்டது.